டேகர் பேசுங்க ப்ளீஸ். செல்வண்ணா கேளுங்க என்னன்னு. இல்லை நீங்கள் சொன்னீங்களா லைவ் ஓடைக்குள்ள அது வாகனம் ஒன்றும் இல்லை ஆக்கள் இல்லையாண்டு. இப்போ முன்னுக்கு வாகனம் இல்லை ஆக்கள் இல்லை ரெட் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாமா? வாகனம் ரெட்டு நிற்குது, அது முன்னுக்கும் ஒரு கார் இல்லை, சைட்லேயும் கார் வரல. அது வேற ரோட் ரெகுலேஷனை தான் நாங்கள். நீங்க இப்போ வந்து கதை வந்து பாராளுமன்றத்துக்குள்ள போய்க்க பதிவு செய்யப்பட்ட நேரில் நான் பாராளுமன்றத்தில் இல்லை 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 டயர் அண்ணா நீங்கள் மாறி விளையாங்க. கடைசியா சொன்னது என்னன்னா, நீங்கள் லைவ் டிரைவிங் டைம்ல போன் யூஸ் பண்ணது புள்ள. அதுதான் கதை. நீங்க ஆக்களில் எங்க ஆக்சிடென்ட் வர போன்னு கேட்டீங்க, அதுக்கு தான் கேக்குறேன். இல்ல நீங்க சொல்றீங்க பாராளுமன்றத்துல வச்சு நீங்கள் ஏனப்பா இவ்வளவு போஸ்ட்மார்ட்டம் செய்யறீங்க? அது லைவோ ரெக்கார்டிங்கோ நாங்கள் கார் ஓடிக்கொண்டிருக்க ரெக்கார்ட் பண்ணுறதோ அல்லது ஃபோன் கதைக்கிறதோ லைவாக போடுறதோ மூன்றும் பிள்ளை தான். கதைக்கிறதும் பிள்ளை, ரெக்கார்ட் பண்ணுறதும் பிள்ளை, லைவ் போடுறதும் பிள்ளை. சரி, ஃபுல் ஸ்டாப். அதை விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணுங்கப்பா. இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக வச்சு அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒருத்தருக்கு இடையில இருக்கிற அந்த உறவுகளை பகைக்காதீங்க. சரியோ? இனி நாங்கள் ஆவி பண்ண வலிக்கிட்டா விதாண்டாவாதங்களும் இதில் வரும். சரியோ? இனி நாங்கள் ஆவி பண்ண வலிக்கிட்டா விதாண்டாவாதங்களும் இதுல வரும். சரிதானே? ஜஸ்ட் ஸ்டாப் இட் அண்ட் மூவ் ஆன். உண்மையா இந்த பாயிண்ட் சரிதானே? ரெக்கார்ட் பண்றீங்களோ, லைவ் போடுறீங்களோ, கதைக்கிறீங்களோ, மூணும் போல. சரி, இப்ப டாக்டர் தலைவலியான ஆக்கள் மக்களை வழி நடத்த வேண்டியவை. டாக்டரை மட்டும் நாங்கள் வச்சு கதைச்சோம்னு சொன்னா இதுல வர்றவை ஜோசிப்பினம் இவங்க டாக்டரை மட்டும்தான் டார்கெட் பண்றாங்க. உண்மையா நீங்க நடுநிலைமையா நிக்கணும்னு சொன்னா எல்லா அரசியல்வாதியும் என்பிபி வேட்பாளர் எல்லா அரசியல்வாதியும் இப்படி பாராளுமன்றத்துக்கு போய் லைவ் போட்டு கொண்டு போகலையா? உண்டு இல்லையாப்பா. அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் டெக்னாலஜி நாலேஜ் இல்லையா? அப்போ இந்த அளவு கொஞ்சம் கூடிட்டுது. அவ்வளவுதான் பிரச்சனை. அவ்வளவுதானே அதான் இருக்கிற பிரச்சனை. இவருக்கு அந்த இந்த போனுகள் ரெக்கார்டிங்கள். நீங்க சொல்றீங்களா ஐயா, 224 பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தொழில்நுட்பங்கள் தொடர்பாக அறிவியலாளர்கள், அதுல அர்ச்சுனா மட்டும்தான் மேன்மையானவர் அப்படி என்று சொல்ல வாரீங்களா? அதுல வந்து ஐயா அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். பேச்சு திறன் இருக்கும். உமா கொண்டே விட்டா நீர் பேச்சாலேயே மனுஷரை வெண்டு போடுவீங்க. பாராளுமன்றத்தை போடுவீங்க. சரி, அர்ச்சுனா ஐயா சொல்றாரு ஐயா, தலைவர் மேதாவுக்கும் மாவீரர்களுக்கும் தான் இதை சொல்றார். இப்ப அங்க போர்னால பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் கன பேர் இருக்கணும், அங்கவீனம் உடைஞ்சு கன பேர் இருக்கணும், தாய் இழந்த தகப்பன இழந்த பிள்ளைகள் இந்த நகரை வெட்டி இருக்கிறோம். அவைகளுக்கு ஏதாவது செய்வது சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா இது வரைக்கும்? இல்லை இல்லை, அது பதவி வெண்டோடனே முதல் திட்டமாக அர்ச்சுனா அதைத்தான் அறிவிச்சிருக்கு. அதில் நான் அர்ச்சுனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அர்ச்சுனா சொல்லியிருக்கு, நான் பாராளுமன்றம் போனோன்னு செய்ய போகிற முதல் வேலை வந்து இந்த மாற்றுத்திறனாளி போராளிகளுக்கும் அந்த கண் பார்வை இழந்தவர்களுக்குமான வேலை திட்டமாக இருக்குமென்றதான் அர்ச்சுனா அறிவிச்சிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை ஐயா. அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அது எதிர்க்க மாட்டேன், அது உண்மை. இந்த ஜேடிஎல் நீங்கள் கேட்டகளுக்கு நான் ஆன்சரை சொல்லிடுறேன். 2 சந்தர்ப்பங்களில், ஒன்று அர்ஜுனா மோட்டார் பைக் ஹெல்மெட் போடாமல் ஓடின போதும் நான் இந்த தளத்தில் வந்து சொன்னான். அதுக்கு வன்னிமேந்தனம் ஆதாரம். ஹெல்மெட் அது ஒரு பிழையான உதாரணமாக போயிடுமென்றதை சொன்னான். அதே நேரத்தில் அர்ஜுனா மட்டும் என்னோட டார்கெட் இல்லை. நாங்கள் அனுப்பிய நேரம் தம்பி ஐயா வந்து ஃபோன் மோட்டார் பைக்கில் லைவாக போட்டுட்டு போகிறதுல நான் உடனே மைந்தனை கிடச்சி சொன்னான். ஆரண்டான் ஒரு ஆள் தம்பி ஐயா தொடர்பு கொண்டு சொல்லுங்க, மோட்டர் சைக்கிள் ஓடைக்கில் இரவில் லைவ் போட வேண்டாம், அவற்றை உயிருக்கு ஆபத்து, மற்றவைக்கும் ஆபத்து, அதை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கும் நியாயமாக தான் நடப்பேன் ஐயா. ஒரு நாளும் ஒருத்தருக்காக வசப்பாடுற விளையாட்டு நின்ற கிடையாது. அண்ணா வணக்கம் அண்ணா. டாக்டர் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மன்னார் போகிறோம் அண்ணா. எல்லாருமே இந்த சிசுக்குல சம்பந்தமா ஆதாரம் தேடி கொண்டிருக்கோம். தயவு செய்து இதுக்கு வருகின்றவர்கள் தலைப்பு தொடர்பாக மட்டும் பேசுங்கள். ஏனைய விடயங்களை விளம்பரப்படுத்துவதற்கோ அது தொடர்பாக பேசாதீங்க. தயவு செய்து வருகின்ற தலைப்புகளை மட்டும் பேசுங்கள். இந்த தலைப்பு அர்ச்சுனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்துக்கு போய் வந்தார். அது தொடர்பாக அவர் வெளியிட்ட அந்த தகவல் தொடர்பாக உங்களது கருத்து என்ன, உங்களது நிலைப்பாடு என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள், அதுதான். அதை விடுத்த தலைப்புகளில் யாராவது புரியுங்களா? தயவு செய்து இனி உங்களுக்கு நேரம் அனுமதி அளிக்கப்பட மாட்டாது. அது புரிஞ்சோன்னா சரி. வணக்கம். வணக்கம் வணக்கம். இல்லை, நான் என்னென்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எனக்கு பார்லிமெண்ட் இது வரைக்கும் தெரியாது இப்படிதான் உள்ளுக்கு ரோட் இருக்குண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான் கார் பார்க்கிங் இப்படி இருக்குன்னு எனக்கு இன்னே தான் தெரியும்.
பக்கத்துல நான் அப்படி ஆறெல்லாம் இருக்குன்றே தான் தெரியும், பார்க்க சந்தோஷமா இருந்தது. அப்படி தொடர்ந்து லைஃப் போடணும்னு எனக்கு விருப்பம். பட் ஆனா சட்ட விதி இப்படி கிடைச்சுன்னா அதை நான் அதை ஏற்கல. அது எனக்கு பார்க்க ஆசைப்படுறேன். இல்ல நான் இப்ப நானும் பார்க்க ஆசைப்படுறேன். உள்ளுக்கு அந்த சாப்பிட்றதுல எடுத்துக்காட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். வடிவே அவ போட்டுறா அந்த மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கு எதிர்பார்த்தேன் சாப்பாட்டை பத்தி. நான் எனக்கு எதிர்பார்க்கிறேன் உண்மையான சாப்பிட போடுவாங்க. சீரியஸா யோக் இல்ல ஐயா. மைந்தன் ஜேடிஎல் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு டிரைவரை வச்சுக்கொண்டு அவர் முன்னுக்கு இருந்து லைவ் போட்டாருன்னா அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கும். அந்த மக்களுக்கும் பாராளுமன்றம் சம்பந்தமான லைவ் ஓடையில நீங்க நான் அது 100% சொல்லுவேன். ஏன்னா நீங்க பேஸ்புக்லயோ இதுல போய் பாக்க லைவ் அதுல மேல காட்டும். லைவ்னா வீடியோ தான் சொல்றேன். நான் வீடியோ கையில வச்சு ரெக்கார்ட் பண்ணாமல டிரைவரை வச்சுக்கொண்டு அர்ச்சனா முன்னுக்கு இருந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டுச்சென்றால் அது அடிப்படை சாதாரண மக்களையும் அந்த பாராளுமன்றம் அங்க இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாத மக்களும் இருக்கணும். அப்ப அந்த ஊபர் ஜஸ்டிஸ் எல்லாம் முடிந்தானே ஐயா, ஐரோப்பா உள்ள கனடா அமெரிக்காவில அவன் மோட்டார் சைக்கிள்ல கார்ல எல்லாம் போட்டுட்டு வெக்கேஷனை பார்த்து ஓடி மோட்டார் சைக்கிள்ல போறாங்க. இங்கேயும் அது புலதான் புடிச்சாதான். ஆனா இங்க எல்லாருமே அது யூஸ் பண்ணிக்கொண்டா இருக்கு. இப்ப நாங்களும் உடக்கே முடியல இல்லையே சீட்டுக்கு அர்ச்சனா ராமநாதன் லைஃப் போறது பிள்ளைன்னா பின்ன அந்த ஊபர் ஜஸ்டிஸ் இந்த மற்ற இடங்கள்னு சொல்லி இந்த நெவிகேஷன் பார்த்து சாப்பாட்டை டெலிவரி பண்ண போறாங்க. நேவிகேஷன் இல்ல இப்ப டாக்டர் வெளியில போட்டிருந்தா நாங்கள் அதை கண்டிக்க வேண்டிய என்ன சொல்லணும்னா இந்த மெயின் பப்ளிக்ல இது பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போட்டபடியா இன்றைக்கு முதல் தரம் போறவர் தானே. அப்ப முதல் தரம் போவைக்க ஓகே எங்களுக்கும் ஒரு அந்த ரோட்டையும் பார்க்க விட இப்படி உள்ளுக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய தேசம் இருக்கா பார்லிமெண்ட்டுக்குள்ளேன்னு நான் யோசிச்சேன் பார்த்து. அந்த மாதிரி சுற்றுலாவா போய் பார்க்கலாம். நானும் இந்த முறை போனா எவ்வளவு பெரிய ஸ்டைலா அடுத்த முறை போனா பார்லிமெண்ட்ல சாப்பிடுவோம். போன் விஷயத்தை இதோட விடுவோம். ஏன் ஐயா நானும் பாவம் தானே இருக்க விடுங்க வந்துட்டு வரேன். நான் நாட்டுக்கு போற நீங்க போடுங்க, சுடுற நீங்க சுடுங்க, அடிக்கிற நீங்க அடுங்க, நோ ப்ராப்ளம். ஐயோ தலைப்பை விட்டு மன்னிச்சு கொள்ளுங்க ஐயோ மன்னிச்சு கொள்ளுங்க, தலைப்பை விட்டு மன்னிச்சு கொள்ளுங்க. வேற இல்ல நான் கேட்டது என்னன்னா சுமந்திரன் மோட்டார் பைக்ல ஹெல்மெட் போடாமல் ஓடினதையும் போட்டு டாக்டரும் போட்டு ஓடாக்க அப்ப சுமந்திரனை பத்தி ஒருத்தரும் கதைக்கே இல்லை ஹெல்மெட் போடாமல் ஓடி திரிகிறேன். அதைத்தான் நான் எழுதுனா அது முன்னுக்கு டைப் பண்ணிக்க சுமந்திரத்தை காணாமல் போயிட்டு. இல்ல ஐயா என்ன சொல்லுங்க, அப்ப எங்களுக்கு சுமந்திரன் மாதிரி ஒரு அரசியல்வாதி தேவை. தலைப்புக்கு நில்லுங்க ப்ளீஸ். அண்ணா நன்றி வணக்கம். தலைப்பு முறையிட்டார் ஜேடிஎல். நன்றி வணக்கம். ஓகே தலைப்புக்கு நன்றி பேசுங்க. கோச்சு கொடுங்க. நீங்க தலைப்பு பண்ண இந்த பனிஷ்மெண்ட் தலைப்பை முறையிட்டார். நீங்க கதைங்க ஐயா. நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். நான் இந்த மக்களை மன்னிப்பு கேட்டு போட்டு போங்களா. தமிழ் டயர் என்ன கதைங்க ப்ளீஸ். சரியா கதைங்க காய்ச்சிட்டு வாக்கல மாத்தி மாதிரி இருப்போம். கீழே கணவர் நிக்கணும். தமிழ் டயர் வணக்கம். நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். வணக்கம் கதைங்க. நான் எடுத்துக்கொள்றேன். இனி எங்கள் இனி ஒரு ஆளை பற்றியே திருப்பி அவதூறா கதைக்காமல் நாங்கள் உசத்தி கொண்டே போவோம். எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம். அதைத்தான் நான் கீழே இருந்து கேட்பேன். அவதூறா கதைக்கிறது முதலாவது கதை உண்மையிலேயே கணேசையா புறணிக்காதேங்கோ. நான் சொல்றேன்னு புறணிக்காதேங்க. செய்து தலைப்புக்கு கதைங்கண்ணா ப்ளீஸ். தலைப்புக்கு உட்பட்டு கதைங்கள். ஓகே போனதுக்கு நன்றி. நல்ல விஷயம். நானும் எழுதியிருக்கிறேன் கணக்க. உண்மையிலேயே அது எங்களோட சொத்து. இனிமேல் எங்களுக்கு அதுதான் ஒரு சொத்து. வன்னி மைந்தன் எவ்வளோ நல்ல மாதிரி அந்த இதை எடுத்து கொண்டு போகுது. எனக்கு நல்ல சந்தோஷம். அது நாங்கள் எல்லாரும் ஒத்து பயணிப்போம். இனி அவதூறுன்றதே வேண்டாம். அதாவது ஒரு விமர்சனமே வேண்டாம். வெங்கண்ட அப்பாவனாக விமர்சனிப்போமா இல்லை. அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து போவோம். மைந்தண்ண இதுதான் எனக்கு தேவை. ஒரு ஒன்றுமே தேவையில்லை. அவதூறா கதைக்குள்ள உண்மையிலே எங்களுக்கு ஆத்திரமும் ஆதரவும் வருது. அவங்களும் அவதூறு வேண்டாம். அவரை நாங்கள் ஒரு அன்னையை எப்படி மதிச்சோமோ அதே மாதிரி ஒரு மதிப்போட அவரை கொண்டு போக வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அவ்வளோதான். பிரச்சனை நடக்கலாம் வரைக்கும் மாட்டாக்கள் எடுக்கலாம். அண்ணன் நன்றி அண்ணா. நன்றி. வணக்கம் ரவி அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் ரவி அண்ணா. வணக்கம். சில வேளை நான் இதில் நான் சில கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன்.
தப்போ பிள்ளையோ நீங்களே சொல்லிக்கணும். இதை வந்து நான் யாரையுமே தாக்கியல கொள்ளையில். இதுலேருந்து எப்படி நாங்கள் எவரில் இதுலேருந்து தப்போணுமென்ற வழியை சொல்கிறோம். சரிங்க, முதல்ல வந்து அர்ச்சனா வந்து இன்றைக்கு டைமுக்கு போயிருக்கார், வரவேற்கத்தக்கது. இன்றைக்கு 225 பார்லிமெண்ட் மெம்பர் வந்திருக்கணும். சிலவள அவங்க அல்பாபெட்டிட்டு ஓடரும்படி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த டைமுக்கு இவை வரணும்னு சொன்னது சரியோ. சிலவள அப்படி அவங்க சிஸ்டத்துக்கு அலை செய்யிருப்பாங்க. 225 பேரும் போய் புத்தகத்தை அதை தாண்டா பார்லிமெண்ட் நிரம்பிடும், பிரச்சனை வரும், சண்டை வரும். அது முதலாவது வந்து. ரெண்டாவது வந்து ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணலாமா? ஆன்லைன்ல ரிஜிஸ்டர் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னாலும் அவர் போறவையல் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இவையில் ஆன்லைன்ல புக் பண்ணி போட்டு போயிருக்கலாம். இல்லாட்டி முழுப்பேற்ற காரம் இல்லாமல் எம்டியும் இருக்கலாம். அது முதலாவது வந்து ஆஃபீஷியல் ரீதியாக இந்த ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யலாம். அவங்கள அப்படி செய்வாங்க. இப்போ எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தர்ற மாதிரி செய்வாங்க. ரெண்டாவது வந்து இது வந்து இந்த 225 பார்லிமெண்ட் மெம்பரில் எவருமே வந்து லைஃப்பில் வந்து எனக்கு இவ்வளோ சம்பளம் இவ்வளோ இதெல்லாம் வந்து இப்போ சொல்கிறது வேறு பிரச்சனை. நாளைக்கு வந்து அந்த அவங்கள்ட்ட பார்லிமெண்ட் ஈக்கோட்டுன்னு சொல்லி என்னத்துக்கு இவர வழியால் வரலாம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட மேலதிக இதில் போய் ஆராய்ஞ்சு நீங்கள் என்னென்ன இருக்குது, பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கு என்னென்ன இருக்குது, எது இருக்குன்னு நீங்கள் போய் தகவல் அறியலாம். ஆனால் நாங்கள் எங்கெண்ட வாயால் சொல்லிக்கல வந்து அதில் ஒரு பிள்ளை என்று வந்தாலும் உங்களோட ஈக்கோட்டை வச்சு இவருக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்க. அப்போ இந்த இதுகள் எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு தேவையில்லாத கதை. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து அவர் திருந்திட்டார் கொள்ளிட்டார், நான் வர வைக்கிறேன், அவர் உணர்ச்சி வசப்படையில் ஓகே. ஆனால் தலைப்புக்கு நன்றி பேசுங்க. இன்றைக்கு பாராளுமன்றம் அனுரா போய் அர்ச்சனா ராமன் போய் வந்த தொடர்பாக உங்களோட கருத்து என்ன? அதைத்தான் சொல்றேன். அந்த கதை கேட்கல வந்து அந்த நாங்கள் பார்லிமெண்ட்ல நாங்கள் கதை கேட்கல அந்த அதெல்லாம் ஈக்கோட் அவர் கொடுத்த ஸ்பீச்சை வச்சு பார்த்து தான் நான் சொல்றேன். அந்த அதுக்குள்ள வந்து அவங்க பார்லிமெண்ட்ல ஈக்கோட்டுகள் இருக்கு. அப்போ அந்த ஈக்கோட்டில் வந்து நாங்கள் அதை சரியான முறையில் சொல்லணும். அதில் நாங்கள் சொன்னதில் ஒரு தவறுப்புல வந்தாலும் அவங்கள அதை வச்சு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம். நாளைக்கு பார்லிமெண்ட் வராமலோ அல்லது கேஸ் சம்பந்தமாக ஏதோ செய்யலாம். அப்போ நாங்கள் அது செய்யவில்லை. இவர் வேணுமென்றாலும் தகவல் அறிவு சட்டத்தில் போய் ஈக்கோட்டில் வந்து இவ்வளோ சம்பளம் பெறுது, இவ்வளோ வாடகை கட்டுறது, இது எல்லாத்தையும் எப்பேரும் வடிவா பார்த்துட்டு போகலாம். அப்படி என்ன பிரச்சனை என்றாலும் எந்த அமைச்சரோ எந்த இவருக்கு வந்து இவ்வளோ இருக்குன்னு சொல்லணும். நாங்கள் சில விஷயங்கள் வந்து ஓகே பார்லிமெண்ட்ல நாங்கள் போனாங்க, இது காய்ச்சினாங்க, இது செய்தாங்கன்னு வந்து அறிவிக்கிறது ஓகே. ஆனால் நாங்கள் பார்லிமெண்ட்ல போய் முழுவதும் நாங்கள் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லைங்க. எல்லாருக்கும் நாங்கள் வேலையை போகிறோம், வேலைக்கு போய் வாரம்னு சொல்கிறோம். நான் வேலைக்கு போய் காட்டடிக்கிறோமா என்ன செய்கிறோமான்னு நாங்கள் சொல்லல தானே. காட்டடிக்கிறோம், வழியால் வரோம். அப்போ 8 மணிக்கு வேலையை போனால் 12 மணிக்கு வழியால் வரேன். அங்கே நான் எத்தனை நேரம் சாப்பிட்னா போனா பாத்ரூம் போனான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன மக்களுக்கு தேவை அதை மட்டும் நீங்கள் சரியான பொய்களை கொண்டு மக்களுக்கு வச்சிங்கன்னா மக்கள் உங்களுக்கான தேவையான சப்போர்ட்டையும் தருவாங்க. எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையிலேருந்து நான் தப்பிக்கொள்ளலாம். அதான் இந்த கொள்கை. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்கள் எல்லாம் சொல்லணும் மட்டும் இல்லை, நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு மக்களாட போனீங்க தான் இல்லைன்னு நான் சொல்ல இல்லை. உங்களை வர வைக்கிறேன், நல்லதை செய்யுங்கோ. நான் உங்களுக்கு சார்பாக எதிர்க்கிறதோ உங்களை பற்றி நான் தப்பாக பிரச்சாரம் ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் கவனம், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸி, சூப்பர். நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. அதே மாதிரி வார்த்தைகள் இதுகள் அந்த நாட்டில் வந்து சட்டம் முக்கியம். அவங்க சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க, எல்லாம் பார்லிமெண்ட்டுகளை வச்சுருப்பாங்க சொல்கிறாங்க. நீங்கள் வடிவாக யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஒரு டாக்டர் வார்த்தை ஒன்று விட்டுட்டார், அதை நான் அதை சொல்ல விரும்பல. திருப்பி போய் ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. அந்த அவர் சொன்ன ஸ்பீச்சை வடிவாக பாருங்க. அப்போ இது நீங்கள் சொல்லுங்க நான் அவரை தப்பாக சொல்கிறேன். இந்த ஸ்பீச்சை வடிவாக லிசன் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள ஒரு பெரிய பிள்ளை ஒன்று விட்டுருக்காரு டாக்டர். தமிழகத்தில் இருந்து பேசுகிறோம். இன்னொரு பிள்ளை ஒன்று விட்டுருக்காரு. வடிவா போய் ஸ்பீச்சை வடிவாக கேளுங்க. எல்லாரும் கேட்டு அவ்வளோ வரும் திருப்பி போய் பாருங்க. அதுக்குள்ள ஒரு வேர்ட் ஒன்று விட்டுருக்கார். அவருக்கு தமிழகத்திற்கு வராதா இல்லையா? அது இல்லைன்னா நீங்கள் ஸ்பீச்சை கேட்டு பாருங்க. அதில் தெரியுது அவர் ஒரு வேர்ட் ஒன்று விட்டுட்டார். தமிழ் சம்பந்தமாக ஒன்றும் இல்லை, எங்க தமிழோ இதில் சம்பந்தமாக ஒன்றும் இல்லை. ஒரு வேர்ட் ஒன்று விட்டுட்டார். இந்த அவர் நாளைக்கு நாங்கள் சொல்லி அதை சட்ட சிக்கல் ஒன்றும் வர வேண்டாம், அப்படி அதில் ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் அதை பற்றி பிரச்சாரம் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. ஒவ்வொரு வேர்டும் கவனமாக இருக்கிறது பெட்டர். அதான் நான் சொல்லக்கூடியது. மற்றபடி எனக்கும் நான் ஒரு பர்சனல் ஆபத்தாகவோ இல்லை இது ஒன்றுக்கு நான் வரையில. ஓகே, எங்களுக்கு நீங்கள் நல்ல செய்யணும் கண்டினியூ பண்ணணும்னு சொன்னால் அப்படியே போங்க. அது சம்மந்தம் எங்கிட்ட தமிழ் சம்பந்தமாகவோ மேதவி சம்பந்தமாக அது ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் ஒரு வேர்ட் ஒன்று விட்டுட்டார். வடிவா பாருங்க. அதில் அவர் எங்களை தாக்கியோ தமிழ் இனத்தை குறைவா சொல்லி அப்படி ஒன்றும் இல்லை. அவரா விட்டுட்டார் ஒரு வேர்ட் ஒன்று பாருங்க. நீங்கள் யோசிக்காங்க. அப்படி அவர் எங்களை கீழ்த்தரமாக பேசி அப்படி ஒன்றும் சொல்லவும் இல்லை, கொள்ளவும் இல்லை, பயப்படாங்க. அவர் பர்சனல் இஷ்யூவும் பெற இல்லை, இதுவும் பெற இல்லை. வடிவா பாருங்க நீங்கள் பேமெண்ட். இதில் இதான் நான் சொல்லக்கூடிய. மற்றும்படி அந்த நீங்கள் கதைச்ச மாதிரி செயலராக கௌசல்யா நோ அது இல்ல நான் இது அதை பற்றி ஏன் கயப்பான். அவர் நீங்க வடிவா பார்த்தீங்கன்னா ரவியன் எனக்கு நீங்க சொல்றது விளங்கிட்டுது. அது அவர் அந்த முந்தி நடந்தது இப்ப உள்ளுக்குள்ள கொண்டு போக முடியாது என்று சொல்லி கதை வரைக்குள்ள அது வந்துட்டுது. அது வந்து தண்ணிப்போதில் அறிகிறது. அதான் இல்ல அதுகள் ஒன்றும் இல்லை. அதுகள் எல்லாம் இல்லை. அதுகள் வந்து அவங்க புத்தகம் கொடுக்குறாங்க. இப்ப சனி ஞாயிறு அவையில் எல்லாரும் கோர்ஸுக்கு போகணும், படிப்பிப்பாங்க சனி ஞாயிறு. அதுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு மண்டை வடிக்குது. மண்டை வடிக்கிறேன்னு சொன்னா நான் சிம்பிளா சொல்றேன். அவர் வந்து அவருக்கு கொடுத்த
பெர்மிஷன்ல அவர் கொடுத்த பார்லிமெண்ட் இதுல வந்து டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் போடாம விட்டுட்டாங்கன்னு சொல்றாரு. தெரியும் அந்த இது வந்து அவர் அதை சொல்றாரு, அவங்க பிளவிட்டாங்கன்னு சொல்றாரு. அது வந்து எல்லாம் எங்களுக்கு நாங்க பாராளுமன்ற உறுப்பினரே டாக்டரை விட மேலதிக பதவி, அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நான் அப்ப அதுலயே சொல்ற அந்த வீடியோல இன்னொரு விடயத்தை சொல்றேன். நான் டாக்டரா இருந்தது அதெல்லாம் ரிசைன் பண்ண அது விஷயத்தை சொல்றாரு. அதுக்கு பிறகு பிடிச்சி அதை ஜாயின் பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க. அப்படி அதெல்லாம் அந்த கதையெல்லாம் தேவையில்லைண்ணா. நாங்க எங்களுக்கு ஒபிஷியல் ரீதியா நாங்க தேவையில்லை. அந்த சொல்லுகள் எல்லாம் வந்து வேர்ட் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கூப்பிடுறதா அல்லது வைத்தியர் கலாநிதி கௌரவ பாராளுமன்ற அர்ச்சுனா ராமநாதன் எனக்கு குழப்பம் சொல்லி விடுங்க. நான் கூப்பிடுவேன். இப்ப அவர் கௌரவ பாராளுமன்ற மெம்பர், அவ்வளவுதான். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன். அதுதான் பவர் கூடினது. எது எது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா 5 வருஷம் தானே? அது 5 வருஷம் தானே? டாக்டர் வாழ்நாள் பூரா இருக்குமில்ல? இல்ல டேரக்ஷன் வாழ்நாள் பூரா 5 வருஷத்துக்கு தானே. அப்போ 5 வருஷத்துக்கு நீங்கள் அப்படி கூப்பிடுங்க ஐயா. 5 வருஷத்துக்கு நான் சொல்ற டாக்டர்ன்றது அவர் வாழ்நாள் பூரா இருக்குமில்ல? அதை வச்ச ப்ரொஃபஷனல், அதை வச்ச பர்சனல். இது அவர் நாளைக்கு பாராளுமன்றத்தை விட்டு போனாலும் திருப்பி அவர் டாக்டர் வேலையை செய்யலாம். ஆனா இப்ப வந்து அவர் வந்து எம்பி, பாராளுமன்ற மதிப்புக்குரிய பாராளுமன்ற மெம்பர் தான் அடிக்கலாம். ஏன் செல்வன், உங்களுக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றதுல இடைஞ்சல் இருக்கும்? நான் அதை சொல்றேன். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்க்கு தமிழாக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் என்றது வந்து இப்ப ஐயா நான் நினைச்சாலும் அல்லது நீங்க நினைச்சாலும் நாளைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வாங்கலாம், அந்த பட்ட பேர் எடுக்கலாம். ஆனா நீங்க நினைச்சாலும் டாக்டர் பட்ட பேர் எடுக்க முடியுமா? டாக்டர் எடுக்க முடியுமா? அண்ணா எம்பி போட முடியுமா? அண்ணா நீங்க வந்து செல்வண்ணா இப்ப அவர் வந்து பாராளுமன்ற இப்ப டாக்டரா ஹாஸ்பிட்டல் கௌரவ பாராளுமன்றத்துல சபாநாயகர் ஐயா அவர்கள் கூப்பிடுறது என்ன சொல்லுவார்? கொரோனா வருது எனக்கு மெம்பர் அப்படித்தான் நோ இங்கிலீஷ் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தானே சபாநாயகர் அழைக்கிறார். அவர் அழைக்கலையே நாங்க அழைக்க கூடாது. ஒரு நாட்டினுடைய பாராளுமன்றத்தை கட்டி காப்பது சபாநாயகர் தானே. அப்ப சபாநாயகர் பெருமைக்குரிய சபாநாயகரை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அழைக்கல, ஏன் ஓட்டுப்பட்ட நாங்க அழைக்க கூடாது? ஐயா இல்ல என்ன தப்பு இருக்கு? தப்பா சொல்லிதான் மன்னிச்சு கொள்ளுங்க மக்களே. நான் தப்பா சொல்லிதான் மன்னிச்சு போதா மன்னிச்சு கொள்ளுங்க. அப்படித்தான் அழைக்க வேணும். நான் சொல்றது வேற. அதுதான் நான் சொல்ற வர்றேன். அந்த பாயிண்ட் வந்து அவர் சொன்னது இதெல்லாம் சரி. அவங்க பேருந்து அவங்க இதுகளை வச்சு அவங்க பேருந்து தேவையில்லாமல் லைஃப்களை இதில் வச்சு கொண்டு வந்து ஒவ்வொருவரும் வந்து மற்றவங்க இருக்கிற மாதிரி நாங்கள் முதல் போய் எங்கே எந்த இடம் என்ன வசதி எப்படி இருக்கு இடம் என்ன மாதிரி என்று முதல் இது வேவு பார்ப்போம். அதுக்கு பிறகு நிலம் எப்படி இருக்கு, அதில் என்ன கட்டெல்லாம் எது செய்யலாம், மரம் நடலாமா இது செய்யலாம்னு பார்ப்போம். போனோன்னு நாங்கள் எல்லான்றதுலேயும் மாடி வீடு கட்டையில கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். டைம் இருக்கு தானே. இப்போ நாளைக்கு நாலண்டையோட நாங்க என்னண்டாலும் முதல் ராஜி எல்லாம் நோமலா வரும். அதான் முதல் நாங்க போய் கொண்டு வாங்க. இப்ப நாங்க அங்க போய் ஒரு சின்ன கேள்வி, ரூட்டு மாத்திரான்னு கேட்காங்க டாக்டர், எங்களுக்கு ஏது மாவீரத்தினத்தை பற்றி எதுவும் அப்டேட்? ஐயா கிருஷ்ணய்யா இருக்குங்க விதிமுறை. நன்றி வணக்கம். விதிமுறை எல்லாருக்கும் சட்டம் எல்லாருக்கும் சமனானது. ஐயா திருப்பி வாங்க மேல. விதிமுறை இது எங்கட ரூல்ஸ் ஃபாலோ. திருப்பி ரீக்வெஸ்ட் கொடுங்க ஐயா, மன்னிச்சு கொள்ளுங்க ஐயா. கட்டுப்படுத்தல இது வேற மாதிரி கொண்டு போற. நாளைக்கு பேசுறது தலைப்பு இல்லையாப்பா. இன்னொன்று நான் சொல்ல விரும்புற மணிமேந்தனா, இப்ப நாங்க வந்து இதுக்குள்ள வந்து பாராளுமன்றத்துல இருந்து வடக்கு கிழக்குல இருந்து கன பேர் போயிருக்கணும். அப்ப நாங்க இதெல்லாம் சொல்லிக்கல மக்களும் வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ உண்டா தான் பயணிக்க போறோம் அந்த பாராளுமன்றத்துக்குள்ள. அப்ப நாங்க வந்து எங்கெண்ட இதுகள் எல்லாம் சொல்லி கொண்டு வரைக்கல. அப்ப அவைகளுக்கும் உள்ள சலுகைகள் அவையண்ட இது எல்லாமே நான் சொன்ன மூடி மறைச்சு நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், கள்ள வேலையை ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனா அதை வந்து உங்களுக்கு தானே அந்த சட்டம் இருக்கு, நீங்க வடிவா விசாரிச்சு செய்யலாம் தானே. அப்ப அதை நீங்க அதை பற்றி மைண்ட் பண்ணாங்க. நீங்க பாராளுமன்ற போனேன், இந்த வேலை செய்யறேன், இத்தனை மணிக்கு பாராளுமன்றம் போறேன், இத்தனை மணிக்கு டியூட்டி, இத்தனை மணிக்கு வாரேன், உங்களுக்கு என்னென்ன நிவாரணம் செய்யணுமோ என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன், இன்னும் மேலதிகமா உங்களுக்கு என்னென்ன தேவை, நான் என்ன போயிட்டார் வழியில என்ன பிழை விட்டு இருக்கேன், என்ன சரி விட்டு இருக்கேன் என்று சொல்லுங்க. ஓகேண்ணா, நன்றி அண்ணா. வணக்கம் வணக்கம் கோபி நிஷாக்கா வணக்கம். நன்றி நன்றி ரவிண்ணா. நான் மற்ற இடங்களுக்கு
கொபினிஷா வணக்கம், பேசுங்க. வணக்கம் வணக்கம். 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 4 விஷயம் இன்றைக்கு கதைப்பட்டு இருக்குது. ஒன்று அவற்ற கார், மற்றது அவற்ற சம்பளம் பெட்டி, டிரைவர், வீடு. இப்போ கார் மேலே எனக்கு தெரியாது. என்னோட ஃப்ரெண்ட்கிட்ட கேட்ட இடத்துல அவன் சொன்னால் igman.lkயில் பார்த்துட்டு 75 இருந்து ஒரு 90 வரையும் போகும் மண்டது மாதிரி. ஏன்னா அவற்றை வாங்கி கன நாள் தானே, 5 years முடிஞ்சது தானே. மற்றது அவர்கிட்ட சம்பளம் அது ஓகே, 2 lakhs அது ஓகே. மற்றது டிரைவருக்கு 10,000 சொன்னது அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா ஸ்ரீலங்காவில் 10,000 ரூபா ஒரு ஆளுக்கு சேலரி இல்லை. 30க்கு மேலே தான் ஸ்ரீலங்காவில் சேலரி. அடுத்தது வீடு சொன்னப்பட்டது. வீடு அவருக்கு வேணுமெண்டா ஜெஃப்னாவிலேயே இது என்றாலும் ஒரு 20 நேரத்துக்கோ இது அவர் எடுத்துக்கொள்வது அதை வெட்ட இது. மற்றது அவருக்கு என்னென்னு சொன்னால் 4 பேருக்கு அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் அவர் செய்யலாம். ஒரு பியோன், ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு டைப்பிஸ்ட். என்ன சொன்னால் இப்போ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் என்ற வேர்டு இல்லையா, அந்த காலத்துலேருந்து ஒரு டைப்பிஸ்ட் அப்பாயின்மெண்ட் தான் இருந்தது. அதொன்று செக்ரட்டரி ஒன்று இருக்குது. 4 பேர். அந்த 4 பேரை அவர் சொல்லியிருக்கிறார். செக்ரட்டரி கௌசல்யாண்டபடியே மற்ற 3 பேரே ஒரு, நான் நினைக்கிறேன், ஒரு போராளி குடும்பத்திலேயோ அல்லது ஒரு கஷ்டப்பட்ட ஒரு இதே எடுக்கிறதுக்கு நீங்கள் அவருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். மன்னிக்கவும் அக்கா, ஒரு கேள்வி. எங்கண்ட மினிமம் வேஜஸ் ஸ்ரீலங்காவில் 14,500 ஒரு ஆளுக்கு. விளங்கையில் கேட்க என்னென்று பாராளுமன்றம் 10,000 தான் கொடுக்கலும் டிரைவருக்கு. இல்லை இல்லை இல்லை, இந்த லேபர் ரூலின் படி ஒரு 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 ஆளை எம்ப்ளாய் பண்றேன்டா மினிமம் யூ ஹேவ் டு பே 14,500. ஓ இல்ல, இந்த பிரச்சனை கன்னடங்கள்ல நடக்கும். ஆ ஆ ஆ கவர்மெண்ட் இப்படி அண்டர் கட் பண்ணிலுமோ? இல்லை, அந்த காலத்திൻ്റെ தான் அது 10,000. அது ஒன்ஸ் அப்பான் அ டைம். இப்போ முந்தைய ஒரு காலத்தில் சேலரி 10,000 ரூபாவோட ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பம் போகலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை தானே. இப்போ 30,000க்குரிய ஒரு கவர்மெண்ட் ஜாப் இல்லை ஸ்ரீலங்காவில். உண்மைதான். மற்றது அவருக்கு அடுத்தது ஃபியூவலுக்கு கொடுபடும், டெலிஃபோன், மற்றது அவர்கிட்ட போஸ்டேஜ் அது எக்ஸ்ட்ராவாக அது கொடுபடும். அவர் டாக்டர் சொன்னார் 2 lakhs, அது சரி, 2,20,000 தான் கிடைக்கும். அப்போ நான் யோசிக்கிறேன், அப்போ இப்படி ஒரு அந்த மற்ற 3 பேரை பியோனை, மற்றது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரையும், மற்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த யூடியூப்ல யாரையும் எடுப்பாருன்னு நிற்கிறேன். மற்ற 2 பேரையும் யாருக்காவது ஒரு ஆம்பளை பிள்ளைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கும் ஒரு வேலையை நீங்கள் யாருக்குன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி உண்மையாக ஒரு கஷ்டப்பட்ட உண்மையாக ஒரு போராளின்றியோ அல்லது ஒரு மாவீரட்டியோ ஒரு பிள்ளைக்கு கொடுக்கலான்னு. பெரிய கணக்கு சேலரி அப்படி கொடுபடாது. நான் இன்றைக்கி அதுவும் ஒரு 35-40க்குள்ள தான் அவையோட சேலரியும் வரும். ஹலோ, ஓ வணக்கம் அண்ணா. இந்த டிரைவர் சேலரி சம்பந்தமாக ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், 10,000 ரூபான்றது ஒரு நிரந்தர சம்பளம். அவைக்கு ஒரு பவுச்சர் ஒன்று கொடுப்பினோம். அந்த பவுச்சரில் அவர் அவர்ஸ் எழுதி கொண்டிருப்பார். இன்றைக்கி வவுனியாவிலேருந்து கொழும்பு போனால் நன்றாவரம் போனான்னு எழுதி அந்த அவர்ஸ் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டாக வரும். கிட்டத்தட்ட 40,000 ரூபாய்க்கு மேலான சம்பளம் அவரே கிடைக்கும். இதோ சரியான தகவல் வேணுமெண்டா நீங்கள் ஒரு எம்பின்ற டிரைவர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டு பாருங்க. இதுதான் ஒரு எம்பின்ற டிரைவருக்குரிய சம்பளம். $10,000 பேசிக் பே, மிச்சம் இல்லை, அவையில் வேலை செய்கிறது. அதாவது பிக்ஸ் அவர் இப்போ வீட்டில், அதாவது இப்போ எங்களோட டாக்டர் யாழ்ப்பாணத்துல இருந்து பார்லிமெண்ட்டுக்கு போய் வந்தாருன்னு சொன்னா பேக்ரவுண்ட் சவுண்ட் இருக்கு. ப்ளீஸ் எல்லாரும் மியூட் பண்ணுங்க மோடரேட்டர்ஸ். யார்கிட்ட வருது? இப்போ ஓகே நினைக்கிறேன். இப்போ கதை கேட்கலாண்டியா? நான் ஓகே. அந்த அண்ணா தான் இதை கதைச்சு ஒன்று சொல்லுங்க. அப்ப
ஓமன் அந்த ரைவர் பேருக்குன்னா அவைகளுக்கு வந்து ஒரு ஒரு பவுச்சர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ ஒரு 19ஆம் தேதி யாழ்ப்பாணத்துல இருந்து இவர் பார்லிமெண்ட்டுக்கு வந்து அந்த அவர்ஸ் வந்து ரஞ்சனா போனுக்குள்ளலாம் பேக்ரவுண்ட் மியூசிக் வருது. நீங்க சொல்லுங்க. ஹலோ ஓமன் சொல்லுங்க. ஓமன் அந்த அப்படியே சொன்னா அந்த ஒரு புக்ல வந்து அவையில் எழுதுவினோம் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அவையில் எவ்வளோ அவர்ஸ் வந்து ரைவ் பண்ணியிருக்கணும்ன்றதை நோட் பண்ணி அவைய கொடுப்பினோம். அப்போ அந்த அவர்ஸ் வந்து சில வேளை கூடுதலாக இருந்ததுன்னு சொன்னால் ப்ளஸ் 50,000 கூட வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆக குறைஞ்சது ஒரு டிரைவராக அவர் ஒர்க் பண்ணால் 45,000 ரூபாய்க்கு மேலே வரும். இது 5 வருஷத்துக்கு முதல் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் எடுத்த சேலரி தான் இது. அவன் என்ன நடைமுறை அப்படித்தானே. ஒரு நாள் இரவு வந்து அவன் அந்த கொப்பியில் எழுதுவினோம். ஓகே இன்றைக்கு நாள் கிளிநொச்சியிலேருந்து வலிக்கிட்டு 4 வருஷம் 4 வருஷம் சரி இல்ல 2 வருஷம் என்ன 2 வருஷம் ஜூஸ் காருக்கு வச்ச நெக்லஸ் அதே 3 வருஷத்துக்கு வச்சாங்க. மைந்தானே யார் பேக்ரவுண்ட் மியூசிக் வருது? எஸ்பி இருக்காங்க மைக் இருக்க முட் பண்ணுங்க ஒருக்கா எடுத்துட்டு. ஓகே ரஞ்சனா கதைங்க என்ன இந்தியா வருதுண்ணா. இப்போ ஓகே ஓகே ராசி கதைங்க. ராசி வணக்கம். ராசி வணக்கம். மனிதன் வணக்கம். வணக்கம் கதைங்க. அர்ச்சுனா வணக்கம் கதைங்க. ஓமன் எல்லாரும் வணக்கம். இப்போ இதில் இந்த கட்சிக்கு கட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் சரி தலைப்புக்குள்ளே வருவோம். முதல் அதுக்கு இடையில வந்து விஷயத்தை கைப்போ அந்த 10,000 எல்லாம் செய்யன்னு சொல்லப்பட்டதுன்னு சொல்லி இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா இந்த 2-3 குறிப்பு மேலே தலைவன் உண்டு. ஒரு ஆள் ஒரு விரும்பப்பட்டால் மக்களால் விரும்பப்பட்ட ஆக்களை இப்போ உதாரணத்துக்கு ஒரு நடிகர் மாதிரி எடுத்தாலும் பாருங்க சில கூட்டங்கள் இருக்குது. நடிகர் மாதிரி என்ன செய்யணுமோ அதை பின்பற்றுறதுக்கண்டே இருக்குது ஒரு கூட்டம். நிறைய பேர் இருக்குது. 175 இப்போலாம் சமுதாயங்கள் அப்படித்தான் கூடுதலாக பின்பற்று. நடிகர் ஒரு ஷர்ட்டு போட்டு அதை போடுறது, நடிகர் இப்படி முடி வெட்டிட்டு அதை அப்படி வெட்டுறது, நடிகர் இப்படி மோட்டைகள் ஓடுறாண்டா அதை ஓடுறது, இப்படி சிகரெட் பத்துறாண்டா அதை சிகரெட், அப்படி ஒரு கூட்டம் சீரழியுது. அப்போ பின்பற்றும் போது இப்போ இவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் என்ன இப்போ நிறைய மக்களால் தெரிவு செய்யப்பட்டு நிறைய பேர் விரும்பக்கூடிய ஆக்களும் இருக்குது. இப்போ நான் பார்த்தளவில் சில ஃபேஸ்புக்குகளில் இவர் ஸ்டைலில் இவர் இடக்கிற போஸ்ட் போடுற மாதிரி போட்டு நல்லா கீழே போனை வச்சுக்கொண்டு நல்லா ஹைட்டாக டையெல்லாம் கட்டி ஷூவெல்லாம் போட்டு அப்படியே ஸ்டைலில் அப்படி எடுக்கிறதும் அவரை ஷர்ட்டு மாதிரி போடுறதும் அப்போ நான் 2-3 போஸ்டெல்லாம் இப்படி கண்டிருக்கேன் கூடல. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த யூடியூப் பொடியனை பார்த்தேன்டைக்கு அது அந்த உங்களில் ஒரு இதே டைப்பில் கண்ணாடி போட்டு டை கட்டி நல்லா ஷூட்டிங் ஷர்ட் அயன் பண்ணி இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ போஸ்ட். இப்போ இன்னொரு கொஞ்சம் யூடியூபர்ஸ் இது ஒரு ஃபேஷனாக போயிட்டு வண்டியிலேருந்து லைஃப் போடுறது அவளுக்கு ஒரு பெருமையாக நினைக்கிறேன் போல ஆகல. யூடியூபர்ஸ் மாரி இப்படி இதுதான் வண்டியிலேருந்து எல்லாம் லைஃப் போடுறாங்க, வண்டியிலேருந்து ஃபோனில் எப்படி கதைச்சி 2 பேச போடுறதுன்ட்டு அது ஒரு கொஞ்சம் பெருமையாக நினைக்கிறான் அவளை. அப்போ இது எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக போயிருது. இவரே செய்கிறார், இவர் சண்டிக்கையில் இவர் பிள்ளை இல்லை, இவர் செய்தால் இவர் ஏற்றுக்கொள்ள, இவர் எல்லாம் அறிஞ்சவர் தானே செய்வார், இவர் எல்லாம் அறிஞ்சானே செய்கிறார். அப்போ நாங்களும் செய்ய கொண்டு தான் தொடங்கிடுவாங்களே. இப்போ இப்படித்தான் பின்பற்றேன். இப்போ தான் ஆரம்பமாக இருக்குது. அதால் இவர் ஒரு முன்னுதாரணமாக இருந்தோண்டு இதெல்லாம் மக்களுக்கு. பாராளுமன்றம் போய் வந்த பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு தயாரில்லை. ஆனால் பாராளுமன்றத்தில் லைவ் செய்த பற்றி பேசுறீங்களன்னா ஐயா வந்து கான விஷயம் வீடில் கதைச்சிருக்கிறார், காரை பற்றி கதைச்சிருக்கிறார், புதிய வாகனம் தரப்புன்னு பேசியிருக்கிறார். இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. லைஃபை மட்டுமே என்னங்க அதை விட்டுட்டு மற்றதை பற்றி கதைப்போம். ஐயா வந்து கார் விற்க போறாண்டு கதைக்கங்க ஆள் மக்கள் நல்ல மனங்களை கவர்ந்தோள்வார். இது புதுசு இல்லை தானே கார் விற்க போறாண்டு ஆள் லோயருக்கு எனக்கு 6,000 ரூபா தான் அக்கௌண்ட்ல இருக்குது, எனக்கு காசு அனுப்புவோம், இல்லாட்டி நான் வண்டியை விற்க போறேன்னு கார் விற்க போறாண்டு ஒரு கொட்டேஷன் போயில என்ன ஒரு அப்ளிகேஷன் கொண்டு விட்டு வர்றானே. அதே மாதிரி ஐயாவுக்கு இதெல்லாம் சின்ன பிரச்சனை. அவர் ஐயா சின்ன நடத்து கொண்டு போய் நாங்களாம் பெருசாக எடுக்கிறோம், இதை மக்களை பெருசாக எடுக்கணும்.
அதை விடுங்கோ. இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு பேச்சு மொழியில் வர பேச்சுகள். இப்போ இதை போல் எத்தனை அறிக்கை விட்டுருக்கார், எத்தனை கேட்டிருக்கார். இப்போ என்ன இவருக்கு என்ன ஒரு வீடு இல்லையா? இதே பப்ளிக்காக கேட்கணும். எத்தனை பேருக்கு வேண்டிய ஆக்கள் இருக்கான், சொந்த பந்தம் ஊரே இருக்குது. ஒரு ஆட்டை போய் தனது ஆடம்பர 1,50,00,000 அந்த வாகனத்தை வித்து மாநகர சபை தேர்தலில் அந்த காசை கூட செலவு செய்யப்படுற உங்களுக்குத்தான் அந்த காசு செலவு செய்யப்படுற உங்களுக்குத்தான் அவர் தண்ணி அர்ப்பணிச்சிருக்கிறார். தான் வச்சிருந்த தந்த காசுகள் அக்கா மாதிரி என்ன வெளியில இருந்த இல்லை தந்த காசு எல்லாம் இதுக்கு பிரச்சாரத்து செலவழிச்சிட்டார் அவன்ட்டும் சொல்லியிருக்காரு. அன்றைக்கு செலவழிச்சிட்டேன், எனக்கு ஒரு வீடு ஒன்று வேணும்னு சொல்லியிருக்காரு சாவச்சிருப்போம். சரி, ஒரு வீடு பெரிய மேட்டர் இல்லை, சரியோ. பரிதாபமான நிலையில கேட்கக்கூடாது. இவர் பரிதாபப்பட்ட நிலையில கேட்டுத்தான் அன்றைக்கு இவ்வளவு நிதிகளும் போய் இப்ப நீங்க சொன்ன மாதிரி யூரோப்புல நிறைய பேங்க் கணக்கெல்லாம் நிறைய நிதியை சேகரிக்கப்பட்டு இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் ஓடிக்கொண்டு இருக்குது. இப்ப அதெல்லாம் சொல்லப்படுது பணத்தை வழங்கியவர் கவலைப்படையில, பணத்தை கொடுக்காத நீங்களே என்ன கவலைப்படுறீங்க? அது சரி, அதான் என்ன கவலைப்படுறோம். அப்பயும் கவலைப்படுவோம். கொடுக்க போனாண்டு முதல் சொன்னீங்கள், பிறகு ஏன் கொடுத்தாண்டு கேட்குறீங்கள். அப்ப நீங்களும் கேட்டீங்க பணங்கள் கொடுக்க வேணாண்டு, ₹1 கொடுக்க வேணாம்னு சொன்னீங்க. பிறகு கொடுத்தது இந்த கொடுத்து போட்டாங்க தட்டிங்களுங்க மக்கள்னு சொன்னீங்க. அப்ப நான் கொடுக்க 2 பேரும் இல்ல என்ன இவ என்ன சொல்ல வரேன்டா, இவர் இல்ல என்ன சொல்ல வர சொன்னால் இதெல்லாம் பெரிய பேச்சு. ஹார்பிக்க போற கதையெல்லாம் பெரிய பேசுவோம், எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடக்க இதை போல பல தடவை சொல்லிட்டேன். எனக்கு லோயருக்கும் காசு இல்லை, பாதாட காசு இல்லை, விற்க போறேன், மக்களை என்ன கருணை காட்டுங்கன்னு கேட்டிருக்கேன். இப்பயும் கருணை காட்டுங்க, எனக்கு வீடு இல்லை, எனக்கு வீடு 40 லட்சத்துல வீடு சொந்த ஊர்லன்னு கேட்டிருக்கேன். நான் அதை அந்த தலைப்புக்குள்ளே பேசுறேன். அவர் சொன்ன கருத்தானே பேசணும் கேட்டிருக்கிறேன். அப்ப எவ்வளவு கருணைய மக்கள்கிட்ட வேண்டிருக்கார், அனுதாபத்தை தேடுறேன். நானும் இந்த காரையும் விற்க போறேன், இவ்வளவு பெருமதியா விற்கிறேன்னா இல்லை கார் தாரேன். அப்ப ஒவ்வொரு சொல்லும் ஒரு ஆள் என்ன வாக்குவாதம் வாயால சொல் வந்தா அதை கடைசி மட்டும் ஞாபகத்தில் வச்சு பின்பற்ற வேணும். காரை விற்க மாட்டேன், செத்தாலும் இந்த காரெல்லாம் சாவன், எனக்கு இதுதான் பாராளுமன்ற உறுப்பினர் போனாலும் தான் இந்த கார்ல நான் போய் வருவேன் என்று வாயால வந்ததா இல்லையா சொன்னவரான ஆரம்பத்தில் அந்த வீடியோக்கள் இருக்குது. அப்ப அதை பின்பற்றணும். அப்போ ஒன்று சொல்லு, இப்போ ஒரு மனுஷன் ஒப்புடுறது இப்ப சொல்றது எல்லாம் கடைப்பிடிக்கிறாரு இல்லையான்னு ஒரு சொல்லி சொற்கள்லயே அதை கணிப்பிட்டுறல. அவனை நிறைய சொல்லிகள் சொல்லிட்டு அதை பின்பற்றாரு. இப்ப பட்டு சலுகை கிடைக்கும் போது மாறிக்கொண்டு போறாரு தானே, சலுகை பயன்படுத்துறாரு தானே. இப்போ குழம்புல மாடி அவர் கொடுக்கப்பட்ட வீட்டுல இருக்கத்தான் போறேன், இந்த கொடுக்குற வண்டியில எடுக்கத்தான் போறேன். அதுக்குள்ள கிடைக்கூட இதுவும் ஒரு வீட்டுல ஒரு அடி எனக்கு அனுதாவது வீடு இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா கொழும்புல தனக்கு முகவரி இல்லைன்னு சொல்றார். முகவரி இல்லாம இவ்வளவு காலம் பாந்துருக்காரு. பாவம் இந்த மனுஷன், முகவரியே இல்லையா, அந்த ஆட்டை கொடுக்குறேன்னு தெரியாது. அப்ப உங்கள்கிட்ட கேட்கிறாரு, உதவி செய்யுங்க மக்களேன்னு கேட்கிறேன். சாவகட்சியில இருக்கிறதுக்கு வீடு இல்ல மக்களே, இவ்வளவு காலம் யாராவது வீடு கொடுத்தீங்க, அதே மாதிரி ஒரு வீட்டை கொடுங்க. அவர் இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை அதுல? இப்ப உதாரணம் ஓகே, இப்போ கடந்த சாவச்சேரி மருத்துவமனையிலிருந்து இதுவரைக்கும் யாரோ கொடுத்த வீட்டுல ஐயா இருந்தவர், அது மாதிரி ஒரு வீட்டை கொடுங்க, அந்த கொடுத்த வீட்டையாவது கொடுங்கப்பா. இப்ப சாவகச்சேரி போராட்டத்துல இருந்து இன்றைக்கு சாவச்சேரி மருத்துவமனை இருந்துட்டு இது வரைக்கும் நினைக்கிறேன் அங்க இருந்தாரு போல தெரியல எனக்கு. சாவச்சேரி மருத்துவமனை இது வரைக்கும் இங்க ஒரு இடம் கொடுத்தாதானே, அந்த இடத்த திருப்பி கொடுங்க. அப்படி இல்லாட்டி வேற ஒரு வீட்டையாவது கொடுங்க. சாவச்சேரியில இருப்பார் தானே இருந்து ஏன் கேட்கிறார், உங்களுக்கு உதவி செய்யத்தானே கேட்கிறார். பாவம் தானே, அவர் என்ன உங்கள்கிட்ட கோடியா கேட்டு அவர் ஏதோ மாடி காட்டி அம்பானி பில்கேஜி ஆரப்புறம் இல்ல கதைக்கிறீங்க. என்ன சொல்றாரு, எனக்கு இருக்க ஒரு வீடும் இல்ல, இப்படி ஒரு பரமப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கண்டுக்கிறீங்களோ? உண்மையில பாவம் ஐயா அந்த மனுஷன். உங்களுக்காக அந்த 6 மாசம் போராட்டம், அந்த போராட்டம் வீண், அவருடைய தியாகங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த பெரிய 1,50,00,000 காருக்கு இருந்து ரோட்ல இருந்து யாராவது முட்டி இருந்தாங்கண்டா எல்லாம் போய் யோசிச்சு பாருங்க. 1,50,00,000 காருக்கு ரோட்ல இருக்க என்ன நடந்திருக்கு? முகவரி எங்க இருக்கு, அவர் வீட்டு அட்ரஸ் எங்க வாழ்ந்தவர் அதை சொல்லுங்க. அப்ப என்னப்பா 15 வருஷமா 18 எத்தனை வருஷம் 2010 இருந்தா 14 வருஷமா முகவரியே அங்கே இருக்குது. ஒரு ஆள் உண்மையில புது கொழும்பே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கான், பன்னியில இருக்கிறான், கொழும்புக்கே போகாதவன். அங்க ஒரு ஆள் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிய செய்யப்பட்டு போனா கண்டிப்பா கொடுக்கத்தான் வேணும். கொழும்புல வீடு வேணும் தான், முகவரி இல்லத்தான், முகவரி இல்லை கொழும்பு இல்லை. ஏன் இப்ப 2010 அந்த முகவரி அங்கானே இருக்குது, பிள்ளைங்க அங்க இருக்குது, அங்க படிப்பிக்கிறாரு, அங்க வேலை செய்தவர் அங்கானே இருக்குது முகவரி. அப்ப அவருக்கு என்ன வீடு இல்லாமலே இருக்கா, அவரு வீடு இல்லாம அங்க இருக்கிறா தானே. அப்ப முகவரி இல்லைன்ற கதையே அவர் கதைக்கல தானே. அப்ப இப்படியான அனுதாபங்களை நீயும் மக்களையே மாறாங்கோ, கார் வைக்க போறேன், எனக்கு வீடை தாங்கோ, எனக்கு கருணையை காட்டி அழுதுக்குள்ள இந்த பரிதாபத்தை தேடி கொள்ற அளவுக்கு மக்கள் ஒரு என்ன ஒரு முட்டாளாக்க கூடாது, நம்பி பின்புவாங்க சில விஷயங்களை.
நம்ப நடக்கும் நம்பி நடக்க அந்த பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்து முட்டாளன்னு சொல்றது உண்மை நான் வன்மையா கண்டிக்கிறேன். உண்மையா ஒரு கௌரவ பாராளுமன்ற மக்களை சொல்றேன். எங்களுக்கு சேவை செய்யும் போது மக்களாகிய நீங்கள் தானே ஓட்டு போட்டு அனுப்பினீங்கள். சரி, ஓட்டு போட்டிக்கல எங்களுக்கு வந்து அர்ஜுனா ராமன் நல்ல செய்வாருன்னு கொண்டாடினீங்கள். இன்று வந்து திருப்பாம எனக்கு வீடு இல்லை, எனக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுது, அது 1,30,000 ரூபாய் காருக்கு வாடகை கட்டி போடுவேன், லோனுக்கு கட்டிடுவேன், மிச்சம் 70,000 வரணும். அந்த வெளிப்படையத்தான் நீங்க சொல்ல. அவர் எங்க போய் சொன்னார், எங்க சொன்னவர் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது. ஆமா வருது, அவரே சொல்றாரு. ஆமா, 2 லட்சம் ரூபாய் சம்பளம் தர்றாங்க, தந்தா 1,30,000 ரூபாய் என் காருக்கு லோனுக்கு காசு போயிருமன்றார். அப்ப வீடு இல்ல, அப்ப சொந்தமா வீடு இல்ல, அப்ப வீட்டுக்கு லோன் போக இல்ல, அப்ப கார் தான் வாங்கி வச்சுக்க. அப்ப காருக்கு 1,30,000 ரூபாய் போயிடும். போனா 70 லட்சம் ரூபாய் வச்சு அவர் இனி பாராளுமன்றத்துக்கு பெற்றடிச்சு போகணும். இனி அவர் உடுப்பு சோட்டில் வாங்கி அயன் பண்ணி கொண்டு போகணும், வடிவா அதுல சாப்பிடணும். அப்ப என்ன செய்யறது அவர்? ஓகே, கண்டிப்பா. அப்ப நீங்க சொல்றீங்க மக்களாகிய வேண்டிக் கொள்றீங்க, அவருக்கு பணத்தை கொடுங்கோ, வேற கொடுங்க சொல்றீங்க. மக்கள்கிட்ட பணம் கொடுக்க சொல்லி நான் சொல்ல இல்ல. இந்த தளம் பணம் சோதிக்காத தளமும் இல்ல. பட் எந்த கேள்வி என்னண்டா, பாவம் ஒரு வறுமைக்குள்ள வாழக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா, அது 7 மணிக்கு மக்கள் இருந்து போனவர். பாவம் 7 மக்கள் தங்குறதுக்கு வீடு இல்ல, ஒரு முகவரி இல்லாம ஒரு இருந்து போன ஒரு அப்பாவி மனுஷன். பாவம் தானே அவருக்கு. அப்ப நீங்களே தான் பார்த்து செய்தாத்தானே நாளைக்கு. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா. ஓகே, இது செய்யணும். மற்ற ஒரு விஷயத்த மக்களுக்கு வேறுக்கு என்ன டாக்டர் அர்ச்சனாருக்கு கொண்டு செல்றேன்டா சொல்லுங்கோ. இது கண்டிப்பா அந்த போன் இப்போ அரபி நாடு எந்த ஒரு நாட்டிலையும் பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி டிரைவிங் செய்யும் போதோ அவர் லொக்கேஷன் பார்க்குறேன்டா போன் ஃபிட் பண்ணணும். கையில போன் வச்சிருந்தா ரேடர் ஸ்கேன் பண்ணும். சரியோ, ஸ்கேன் பண்ணி அவருக்கு உடனே வீட்டுக்கு ஒரு தீர்வு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அதுக்கு அடுத்தது அவருக்கு இப்ப சொல்றாரு முகவரி இல்ல, கொழும்புல முகவரி இல்ல, சாவச்சியில முகவரி இல்லைன்னு சொல்றாரு. பாவம். அப்ப 5 வருஷத்துக்கு பாராளுமன்றம் கார் தருதுன்னு சொல்றாரு. அப்ப கார் வச்சிருந்தா அதுக்கு இவரை நீங்க காரை ஓடிடலாது. இவ்வளவு ஐயா 6 மாசமா ஓடி கலைச்சு போன. பாராளுமன்றம் பாதுகாப்பு தேவையில்லோ. கொழும்புக்கு போய் ஓடி வர்றதுக்கு ரோட்டுல பாதுகாப்பான ரோட்டுக்குள்ள போய் வரணும். எவங்க வந்து எங்க இடிப்பானு தெரியாது இல்லோ. அப்ப இனி ஒரு டிரைவரை வச்சு தானே ஓடணும். பாராளுமன்ற உறுப்பினர் அதுக்கு ஒரு சலுகை இருக்குதானே. முடிச்சிருக்கணும். அவங்க 8 மணி 10 மணி வச்சிருப்பாங்க. அங்க போற கலைப்பு பின்ன அதுல அங்க இந்த பிரஷர் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பாராளுமன்றத்துக்கு எடுத்துக்கொண்டு சொல்லி அங்க அவங்களோட பிரச்சனைப்பட்டு அது எக்ஸ்ட்ரா டென்ஷனா மண்டைக்குள்ள இருக்கும். அதோட கார் ஓடிக்கொண்டு வரையில விட்டா வர்ற நேரம் வர கார்லாம் விடுவோம். அப்ப டிரைவர் கண்டிப்பா தேவை, சாரதி தேவை. அப்ப சாரதி வச்சு உடைக்க ஐயாவுக்கு பாதுகாப்பா இருக்குமென். நீங்க என்ன சொன்னீங்க, ஐயா தனியா போகாதீங்க, ஒரு டிரைவரை வச்சு கொள்ளுங்க. நீங்க என்னப்பா சொன்னீங்க? அதைத்தான் வந்து சொல்றாரு இப்ப உங்களுக்கு. இப்ப டிரைவரை வச்சு இதுல ஐயா முதல்வருக்கு அறிவிச்சு வரல ஒரு ராஜகிரியாவில் ஒரு அட்ரஸ் இருக்கு. இந்த யாராவது இந்த ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான பிரச்சனை நடந்தா அந்த அட்ரஸுக்கு அனுப்புங்க. அவற்றை அட்ரஸ் தான் சொன்னவர். இல்ல இன்றைக்கு எனக்கு தெரியான இன்றைக்கு ஐயா சொன்ன விடயத்துல தனக்கு கொழும்புல அங்கே ஒரு முகவரி இல்லையா, சாவகஜில ஒரு வீடு பண்ணுவோம், வீடு இல்லையா. அப்ப 6 மாசமா ஒரு தங்கத்தான் இடம் கொடுத்து பாவம் அந்த இடத்த திருப்பி கொடுங்கப்பா, அல்ல ஒரு வீட்டை கொடுங்கப்பா. இப்ப முந்தி ஒரு ஆள் இப்ப 2 பேர்ல இருக்கணும். செயலரும் ஐயாண்ட வேலை பாக்குறதுக்குள்ள இருக்கணும். முந்தி ஒரு ஆளுக்கு ஓகே ஒரு ரூமுக்கு இருக்கலாம். இது 2 பேர் இல்ல, 2 பேர் நினைக்கும் கார் டிரைவரும் அங்க இருக்கணும். 3 பேர் வேணும். ஆனா கார் ஓடுறதுக்கு ஒரு டிரைவர் தெரியுதானே. அப்ப அவன் செக்யூரிட்டி, பர்சனல் செக்யூரிட்டி. அவன் நினைக்கிற 3 பேரும் ஒன்றா போயிடும், தெரியல எனக்கு என்னண்டு. அப்ப ஐயாவோட சேர்த்து 3 பேர். அவன் 3 பேர் தங்குறதுக்கு இடம் போகணும். அப்ப ஒரு வீடு தானே வேணும், 10 ரூம்ல ஒரு வீடு தானே வேணும். அப்ப முந்தி ரூம்ல இருக்கலாம், தனியாள் இருந்தார். இப்ப 3 பேர். அப்ப அங்க போய் பேசுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். நீங்க நாளை கேட்பீங்க, இவர் என்ன பாராளுமன்றம் போற இடங்களுக்கு எதுவும் பேசவில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைப்பீங்க. ஆகவே ஒரு வீடு அவசியம் எனக்கு தேவை. அப்ப 3 பெட்ரூம்ல வீடாத கண்டிப்பா ஐயாவுக்கு தேவை. சரி 2 ரூம்ல ஐயா கோழுக்கா ரோட்ல கார்க்க படுத்த ஐயாவுக்கு கோழுக்கா படுக்கிறதுல என்ன பிரச்சனை? அப்ப 10 ரூமாவது வேணும். அப்ப எந்த நேரமே அவரோட பயணிக்க டிரைவர் இருக்கணும். அப்ப டிரைவருக்கு சாப்பாட்டு காசு, அது செக்யூரிட்டிக்கு சாப்பாட்டு காசு, அதோட ஐயாவுக்கு சாப்பாட்டு காசு. யோசிச்சு பாருங்க, பாராளுமன்றம் கொடுக்குற காசு காணுமோ? கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு மக்களுக்கு உதவி செய்ய வந்து சும்மா இல்லை. முந்தி தனிநபர் எங்கேயும் ரோட்ல பார்க்கலாம். இப்ப பாராளுமன்றம் ரோட்ல இருக்கலாம் சொல்லுங்க, வாரலாம் கொஞ்சம் போட்டு போயிடுவான்.
நாங்கள் டாக்டர் எதிர்த்தோம்னா இப்போ நாளைக்கு போய் நாங்கள் டாக்டர்கிட்ட ஏதாவது கேட்கணும் வேணும், எங்களுக்கு உதவி செய்யணும் இல்லை எங்கட ஊருக்கு. இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் வந்தப்பறம் ஐயா கேட்டு நாளைக்கு ஏதாவது எங்களுக்கு சலுகை தருவாரானே ஐயா, எங்களுக்காக பேசிக்கிறான் படி மணிமந்தம் கழிச்சுக்கிறான் ஐயா, நாளைக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான். ஓகே வணக்கம் மணிக்கோணம் வன்னிமேந்தன் அரங்குறாரு. வன்னிமேந்திரன் இன்றைய தலைப்பு எதுக்கு வந்து எடுத்து நீங்கள் கொடுத்திருந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ஐயா லைஃப் புராட்டி உங்களை பேச்சு தலைப்பு வந்திருக்கும் ஒன்றைக்கு இல்லையே விடுங்க என்ன பேசிட்டு போட அப்ப எங்களுக்கே தலைப்பு கிடைக்கும் ஒன்றும். ஐயா லைஃப் புராட்டி தலைப்பு கிடைச்சிருக்குமோ? லைவ் விளையாட்டு தலைப்பு கிடைச்சிருமோ? என்ன தலைப்பு? நீங்க ஜோக்கா எடுக்க நக்கல் பண்ணாதீங்க. உண்மையில பாவம் அந்த வேலை. இப்பதான் பாருங்க பார்லமெண்ட்டுக்கு போனோன்னு அவருக்கு மூத்துல சந்தோஷத்தை பாத்தீங்க. எனக்கு அப்படி சந்தோஷம். ஐயா வந்துட்டார் பார்லமெண்ட். நான் அந்த உள்ளுக்குள்ள என்ட்ரன்ஸ் போய் அந்த சாப்பாடை காட்டுவேன் பார்த்தேன்.